நியூஸ் மக்களுக்கு வணக்கம். திமுக அரசு கடந்த 5 ஆண்டுகளாக வளர்ச்சியை வாக்குறுதி அளித்து வந்தது. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையில் அதிகரிப்பது வாழ்க்கை செலவு மட்டும்தான். அத்தியாவசிய சேவைகள் முதல் அன்றாட தேவைகள் வரை குடும்பங்கள் நிதி நெருக்கடிக்கு தள்ளப்படுகிறது. நிவாரணமாக வாக்குறுதி அளிக்கப்பட்ட மக்கள் அதிகம் செலுத்தியும் அதற்கு ஈடாக குறைவாக பெரும் ஒரு ஓயாத சுமையாக தான் மாறியிருக்கு. மின்சார கட்டணங்கள் கடுமையா உயர்ந்திருக்கு. 2021ல 800 யூனிட்டுகளுக்கு 1280 ரூபாய் செலுத்திய ஒரு குடும்பம் இப்போ 2026ல 4770 ரூபாய் செலுத்துறாங்க. இது 272% அதிகரிப்பதான் குறிக்குது. இந்த செங்குத்தான உயர்வு இருந்தாலும் கூட தேர்தல் வாக்குறுதி எண் 221 கீழ் உறுதி அளிக்கப்பட்ட மாதாந்திர கட்டண முறை ஒருபோதும் செயல்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. கூடுதலா 1 மெகாவாட் சூரிய மின்சக்தி திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் மக்கள் சுமார் 30 லட்சம் லஞ்சம் கொடுக்க நிர்பந்திக்கப்படுகிறார்கள். இது அவர்களுடைய சேமிப்பையே கரைத்து விடுகிறது. சொத்து வரி ஒரு பெரும் சுமையாக மாறியிருக்கு. 2022ல 150% வரையும் 2024ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் கூடுதல் உயர்வுகளும் தான் ஏற்பட்டிருக்கு. மேலும் தண்ணீர் மற்றும் கழிவுநீர் கட்டணங்கள் வீடுகளுக்கு 5% மற்றும் வணிக பயன்பாட்டிற்கு 10% உயர்த்தப்பட்டதனால மக்களுடைய அன்றாட இயல்பு வாழ்க்கை செலவும் அதிகரிச்சிருக்கு. 2021 தேர்தலுக்கு முன்னாடி 1 லிட்டர் பெட்ரோல் விலையை ரூபாய் 5 குறைப்போம் அப்படின்னும் டீசல் விலையை 4 ரூபாய் குறைப்போம் அப்படின்னும் திமுக வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. ஆனா 5 ஆண்டுகள் கடந்த பின்னரும் கூட அந்த வாக்குறுதி இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றப்படாம இருக்கு. இதற்கு மாறா பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அரசு மொத்தமாக 1 லிட்டர் பெட்ரோல் விலையை 14.5 டீசலுடைய விலையை 17 குறைத்திருக்கு. ஆவின் பாலோட விலை லிட்டருக்கு 50 ரூபாயிலிருந்து 60 ரூபாயாகவும் நெய்யின் விலை கிலோவிற்கு 460 ரூபாயிலிருந்து 660 ரூபாயாகவும் உயர்ந்திருக்கு. இது அன்றாட செலவுகளை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம குடும்ப ஊட்டச்சத்தையும் பாதிக்குது. மேலும் திரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட அரசாங்கம் செயல்படுத்திய ஜிஎஸ்டி சலுகைகள் முழுமையா மக்கள் கிட்ட போகவே இல்லை. ஒரு யூனிட் மணல் மற்றும் நொறுக்கப்பட்ட கற்களோட விலை கூடுதலா 2500 ரூபாய் அப்படின்னு உயர்த்தப்பட்டிருக்கு. ஒரு நடுத்தர வர்த்தக மனிதனுடைய சொந்த வீடு கனவு உயர்ந்து வரும் விலைகளால பாதிக்கப்படுது. கனவுகள் கூட வரியுடன் வருவதை இந்த அரசாங்கம் உறுதி செஞ்சிருக்கு. குண்டும் குழியுமான மோசமான சாலைகள், போதிய வசதி இல்லாத அரசு மருத்துவமனைகள், நம்பகமற்ற பொது போக்குவரத்து மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாத பள்ளிகள், வசூலிக்கப்படும் வரிகளுக்கு ஏற்ப பொது சேவைகளோட தரம் சற்றும் கிடையாது. ஊழலை தூண்டுவதற்கும் தன்னோட சொந்த பைகளை நிரப்புவதற்கு தான் அவங்க விலைகளை உயர்த்திருக்காங்க. பால் விலை கொள்ளை, மின்சார கட்டண கொள்ளை, சொத்து வரி கொள்ளை என ஒட்டுமொத்தமாக தமிழகத்தையே கொள்ளை அடிக்கிறது இந்த திமுகவுடைய கொள்ளை மாதிரி ஆட்சி. இதுல முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களின் வரிப்பணம் எங்கே போனது அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எழும்புது. விலைவாசி உயர்கிறது எங்குமே, ஆனா முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆட்சியில எங்கும் வளர்ச்சி கிடையாது. எந்த ஒரு அரசு இயங்குது, கமிஷன் இறக்கம் கிடையாது. இந்த பேரிடர் நிர்வாகத்தை மே 4ஆம் தேதி 2026 அன்னைக்கு நிராகரிக்க வேண்டிய ஒரு சரியான நேரமா தான் மக்கள் பாக்குறாங்க.